வணக்கம் பிரதர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெல்ல i5 10th ஜெனரேஷன் 2GB NVIDIA கிராபிக்ஸ் கார்டோட வந்திருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு AutoCAD, Photoshop, Corel, மல்டிமீடியா ரெண்டரிங் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகிற லேப்டாப் தான். இதுல ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா வந்து 15.6 இன்ச்ல வந்திருக்கு. 2GB NVIDIA இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு எடிட்டிங், Photoshop, Corel அந்த மாதிரி சப்போர்ட் ஆகும். லேப்டாப் பாத்தீங்கன்னா புதுசு கிடையாது, யூஸ்டு தான். பட் ஆனா உங்களுக்கு கண்டிஷன் லைக் பாக்குறது ரொம்பவே நீட்டா இருக்கும் நண்பா. நண்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப் தான் காட்டிட்டு இருக்காப்ல. ஸோ லேப்டாப்போட மாடல் என்னன்னு பார்த்துடலாம். லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா டெல் இன்ஸ்பிரான் 5593 மாடல், விண்டோஸ் 11 ஒரிஜினல் ஓஎஸோட வந்திருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். இன்டெல் கோர் i5ல 10th ஜென்ரேஷனுங்க. ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு 8GB ரேம், DDR4 மொத்தம் 32GB ரேம் சப்போர்ட் ஆகும். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 1TB ஹார்ட் டிஸ்க் கூட வந்திருக்குங்க. SSD பார்த்தீங்கன்னா நமக்கு NVMe SSD 256GB NVMe SSD ஓட வந்திருக்கு. முக்கியமா இதில் நான் சொன்ன மாதிரி NVIDIA GeForce MX 230 பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு 2GB ஓட வந்திருக்கு. ஸோ அதனால இது AutoCAD, Photoshop, Corel, மல்டிமீடியா ஸோ அந்த மாதிரி எடிட்டிங், மற்றபடி இப்போ ஸ்டூடெண்ட் நீங்க வந்து AutoCAD எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நீங்க இந்த லேப்டாப் வாங்கிக்கலாம்பா. லேப்டாப் நல்ல கண்டிஷன், ஸ்கிரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்ல வந்திருக்கு. இதுல ஒரே ஒரு குவான்டிட்டி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி லேப்டாப், டெஸ்க்டாப் தகவல் தெரிஞ்சுக்கோனா நம்மள வந்து ஃபாலோ பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நண்பா. ஓகே நண்பா, தேங்க்யூ.